டிஹென்வி சொந்தங்களுக்கு வணக்கம். பூமியில ஒரு நாள் 25 மணி நேரமாக உயருமா? விஞ்ஞானிகள் ஆய்வுல கூறும் வியத்தகு உண்மைகள். இதை பற்றி தான் இந்த காணொலியூடாக பார்க்க போகிட்டோம். மில்லியன் கணக்கான ஆண்டுகள்ல பூமியின் சுழற்சி வேகம் படிப்படியாக குறையும் என்றும் அதன் விளைவாக ஒரு நாளின் நீளம் 25 மணி நேரமாக அதிகரிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனராம். 24 மணி நேரம் இனி 25 மணி நேரமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகளின் கணிப்பு கூறுது. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசையினால ஏற்படும் கடல் அலைகளின் உராய்வு இதற்கு முக்கிய காரணமாகுமா? இந்த செயல்பாட்டின் போது பூமியின் சுழற்சி ஆற்றல் சந்திரனுக்கு மாற்றப்படுவதால சந்திரன் பூமியை விட்டு விலகி செல்கின்றது. இதனாலதான் பூமியின் சுழற்சி வேகம் குறைந்து நாட்கள் நீளமாகின்றதாம். இந்த மாற்றம் மிக மிக மெதுவானது என்பதால ஒரு மனிதன் வாழ்நாள்ல இதனை உணர முடியாது. ஆனால் புவியியல் கால அளவீடுகளை கொண்டு இதனை துல்லியமாக கணக்கிட முடியுமா? தொல்லுயிர் படிமங்கள், பண்டைய பவளப்பாறைகளின் வளர்ச்சியின் வளையங்கள் மற்றும் அதிநவீன வானியல் அவதானிப்புகளை கொண்டு நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள்ல ஒரு நாளின் நீளம் எவ்வாறு மாறியுள்ளது என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றார்களாம். பூமியின் சுழற்சியில ஏற்படும் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்வது வெறும் ஆர்வம் சார்ந்தது மட்டுமில்ல. இது காலநிலை மாற்றங்கள், கடல் நீரோட்டம் மற்றும் உயிரினங்களின் பரிமாண வளர்ச்சியில பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். நீண்ட பகல் நேரம் சூரிய ஒளியில பரவலை மாற்றி அமைக்கும். இது சுற்றுச்சூழல் அமைப்புகள், உயிரினங்களின் உயிரியல் கடிகாரம் மற்றும் அலைகள கால நேரம் ஆகியவற்றையும் இது பாதிக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. பூமியின் சுழற்சி இயக்கவியல், சந்திரன் நகர்வு மற்றும் கிரகங்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசைகள் குறித்த தொடர் ஆராய்ச்சிகள் நமது கிரகங்கள் அண்டவெளியில கொண்டுள்ள தொடர்பை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றது. இது நீண்ட கால பார்வையில பூமியின் உயிரினங்களின் வாழ்வை வடிவமைக்கும் நுட்பமான மற்றும் ஆழமான சக்திகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இது போன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸ். தொடர்ந்து பிஎம் தமிழ் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை ஃபாலோ செய்யுங்க. அப்பதான் நாங்க போடுற காணொலி உங்களுக்கு கிடைக்கும்.